இன்னைக்கு மூங்கில் அரிசியில் கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மூங்கில் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். கரிகிராமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும் அரிசி. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். மூங்கில் அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரி தான் இருக்கும். இதோட நிறமே இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். அது சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரவை மாதிரி பொடி பண்ணிக்கணும். அடுப்பில் பேன் வச்சுட்டு காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் அதையும் அதோடு போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போட்டுறணும். பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப்பு. அதையும் அதோட சேர்த்துடலாம். கேரட் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். எண்ணெயிலே வேகட்டும். இதுக்கு காரப்பொடியெலாம் போட போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா தான் காரம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறத அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுலேயே நல்லா வெந்துடும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப கரம் மசாலா போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். புதினா இலை போட்டோன்னா நல்லா வதக்கி விடுவோம். மூங்கில் அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வாத நோயை சரிப்படுத்தும். மூட்டு வலி இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மூட்டுகளில் இருக்க அந்த பசை மாதிரி இருக்கிறத நல்லா வலுப்படுத்தும். இஞ்சி 1 துண்டு எடுத்து அது தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி வதக்கிறதுலே காய்கறி எல்லாம் வெந்துடும். மூங்கில் அரிசி வறுத்ததை ஆறின பிறகு இந்த மாதிரி ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கிளறி விடணும். கொதித்த பிறகு தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத போடணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே தூவி விடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இது நல்லா கிளறி விட்டுட்டு இது பொடி பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் சிம்மில் அப்பப்போ வச்சு கிளறி விடுங்க. அடி பிடிச்சிரும். இந்த டேஸ்ட் ரவை உப்புமா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அரிசி பொடி பண்ணி போட்டிருக்கனால அது சீக்கிரம் தண்ணி இஞ்சிரும். ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.